வணக்கம் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல நகைக்கடன் வாங்கியவர்களுடைய தற்பொழுதைய நிலைமை, நகைக்கடன் தள்ளுபடி வழங்குறாங்களா இல்லையா? ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான சிறு தொகுப்பை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். யாருக்கு இந்த தள்ளுபடி, எவ்வளவு நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு இந்த தள்ளுபடியை தமிழக அரசு கொடுக்குறாங்க, நகைக்கடன்ல என்ன வரவிருக்கு, மெகா அப்டேட் என்ன, ஸோ இது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். தமிழகத்துல கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகள்ல 5 சவரன் வரை நகைக்கடன் பெற்றவர்களுக்கு அக்கடனை திருப்பி செலுத்துவதற்கான ஆயத்த பணிகளை அரசு ரகசியமாக தொடங்கியுள்ளது தகவல்கள் தெரிவிக்கிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் சிறு மற்றும் குடும்ப விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் தகுதியான பயனாளிகளின் பட்டியலை தயாரிக்குமாறு வங்கிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. கடந்த 2021 ஆண்டை போலவே பயனாளிகள் மற்றும் அசல் மற்றும் வட்டி தொகையை ரத்து செய்துவிட்டு அதே பொறுப்பை போலவே அரசே ஏற்றுக்கொள்வது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த அதிகாரப்பூர்வ அறிவு வரவிருக்கும் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. கடன் பெற்றவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்புவோர் தங்களின் வங்கி கணக்கு ஆவணங்களை முறையாக தயார் நிலையில் வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தகுதியின் அடிப்படையில் மட்டுமே இந்த சலுகை வழங்கப்படும் என்பதால் வங்கிகள் தற்பொழுது அடமான விவரங்களை மிக தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். வரவிருக்கும் தமிழகத்துல மெகா நகைக்கடன் தள்ளுபடியோடைய நிலவரம், கள நிலவரத்தை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். ரகசிய தரவு எல்லாமே தயாரிப்பு பண்ணியிருக்காங்க. பயனாளிகள் பட்டியல் ரகசியமா தயாரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ரகசிய உத்தரவுகளும் பிறப்பிச்சிருக்காங்க. கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளுக்கு முன்னுரிமை. சில பொதுத்துறை வங்கிகளின் கடன்களின் பரிசீலனைக்கு சமீபத்திய தொடர்ச்சி. கூட்டுறவு வங்கிகள்ல விவசாயிகளுக்கு 75,000 வரை பயிர்கடன் தள்ளுபடி செய்ததன் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏழை எளிய மக்கள் மற்றும் விவசாயிகள் தற்பொழுதைய நிலை தரவுகள் எல்லாமே எடுத்திருக்காங்க. பட்ஜெட்ல இதோடைய அறிவிப்பு வரலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. சாமானிய மக்களுடைய கூட்டுறவு வங்கிகள் 5 சவரன் வரை அரசு 4,000க்கும் மேற்பட்ட கோடிகள் நிதி ஒதுக்கீடு செய்ய போறாங்க. முழுமையாக நிறைவேற்றப்படுறது 2021. ஆனா இப்ப நிறைவேற்றப்பட முடியல. விவசாயிகள் கூட்டுறவு கடன் வங்கிகள் 75,000 வரை பாத்தீங்கன்னா இதை தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் முதல் கட்டமா பயிர்கடனை கொடுத்தாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடியில ரகசியமா அறிவிப்பு எல்லாமே போயிட்டு இருக்கு. பொதுத்துறை வங்கிகள்ல குறைந்த அளவு நகைக்கடன்மான வைத்தவர்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. முதல் முன்னுரிமை அப்படின்னு நம்ம பாக்குறப்ப கூட்டுறவு வங்கிகள்ல கடன் பெற்றவர்கள் தான் முதல் முன்னுரிமை. பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு அதிக வாய்ப்பு. அதிகபட்ச வரம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் மட்டுமே இதுல வாய்ப்பு இருக்கு. கணக்கீடு முறை 5 சவரன் என்பது தனிப்பட்ட கடன்களுக்கல்ல, ஒரு தனிநபர் அல்லது ஒரு குடும்பம் பெற்ற மொத்த கடனின் அளவை வைத்து இதை நாங்க கணக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பொருளாதாரத்துல பின்தங்கிய குடும்பங்களுக்கு இதுல முன்னுரிமை அப்படின்னு சொல்றாங்க. அதிகாரிகள் தற்பொழுது ஆய்வு செய்யும் தரவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் தொகை, நிலுவையில் உள்ள அசல் மற்றும் வட்டி எவ்வளவு, குடும்பத்தின் மொத்த கடன், ஒரு தனிநபர் அல்லது அவர் குடும்பத்தை பெற்ற உறுப்பினர்கள் கடனின் அளவு, ஒரே குடும்பம் பல கணக்குகளில் கடன் பெறுவதை தடுக்க. தங்கத்தின் அளவு, அடமான வைத்துள்ள தங்கத்தின் எடை சராசரியாக 5 சவரனுக்குள் உள்ளதா, பயனாளிகளோட கடன் பெற்றவர்கள் சிறு மற்றும் குறு விவசாயியா அல்லது பொருளாதாரத்தில் பின்தங்கியவரா என்ற ஆய்வுகள் மேற்கொள்றாங்க. அறிவிப்பு வரும் முன்னரே நீங்கள் தயாரிக்காக இருக்க வேண்டும். நீங்க உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகம், கடன் பெற பயன்படுத்திய வங்கி கணக்கு மற்றும் ஆதார் பரிவர்த்தனை விவரங்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நகை அடமான வைத்ததற்கான அசல் மற்றும் ரசீது, தொடர்புடைய வங்கி ஆவணங்கள், உங்கள் குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டை எல்லாமே ரெடியா வச்சுக்கோங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த அறிவிப்பு வரலாம். வரவிருக்கும் தமிழக பட்ஜெட்ல இதற்கான அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, நகைக்கடன் தள்ளுபடி குறித்து அடுத்தடுத்த தகவல்களை தெரிஞ்சுக்க நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.